படிக்கணும்னு அர்த்தம். அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் எல்லாம் போவோம்டா. பார்வோன் கேட்கிறான், யார் யாரு போறீங்க? எல்லாம் தாண்டா போவோம், எல்லாம் தான் போவோம். குழந்தை எதுக்கு? குழந்தை வேணுண்டா ஆராதிக்க. சரி, ஆடு மாடு எதுக்கு? அட வேணுண்டா. ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் பேசுவாரு, 1000 ஆட்டை பலி செலுத்து அப்படி பேசுவாரு. டக்குன்னு நாங்க 1000 ஆட்டை எடுத்து என்ன செய்வோம்? பலி செலுத்துவோம். எல்லாம் வேணும். எவ்வளவு அழகு வசனம் தெரியுமா? பார்வோன் சொல்றான், பிள்ளைகளை அனுப்ப மாட்டேன் அப்படி சொல்றான். பிள்ளைகளை அனுப்ப மாட்டேன். மோசே சொல்றான், பிள்ளைகளை அனுப்பலைன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு பிள்ளைகள் வர்றதில்லை தெரியுமா? வாலிபர்கள் வர்றதில்லை தெரியுமா? இன்னைக்கும் பார்வோன் இருக்கான், பிசாசு. பார்வோன் யாரு? பிசாசு. பிள்ளைய டியூஷன் அனுப்பிட்டு அப்பா அம்மா சர்ச்சில் போய் உட்கார்றது. உன் பிள்ளை பாஸே ஆகாது, ஃபெயில் தான். நல்லா நினைச்சுக்கோ, டாக்டர் படிக்க வைக்கணும் தானே டியூஷன் அனுப்புற, மண்டையில மசாலா ஏறவே ஏறாது. சர்ச்சுக்கு வராம என்ன படிப்புங்கிற ஒரு அல்லியா சொல்லு. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கும் ஆடு மாடுகள் வேண்டாம். அடுத்து 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, ஆடு மாடெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம்னா நோ, ஒரு குளம்பும் பின் வைக்கப்படுவதில்லை, ஒரு குளம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எல்லாம் வேணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டான். இங்க ஒரு ரகசியம் சொல்றேன். என்னுடைய பிள்ளைகள் ஆராதனை செய்ய நீ தடை செய்தால் உன்னுடைய மூத்த பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற அத்தனை மூத்த பிள்ளைகளையும் கொன்னாரு கர்த்தர். கொன்னாரா இல்லையா? கொண்டார். அப்ப இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன ஆனார்கள்? விடுதலை ஆனார்கள். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ஆராதனை செய்வதற்காகத்தான் இயேசு உங்களை விடுதலை செய்தார். அதுக்கு பிதா என்ன பண்ணார் தெரியுமா? பாவத்துக்காக தன்னுடைய மூத்த குமாரனை கொலை செய்தார், அனுப்பினாரா. எகிப்தில எப்படி மூத்த குமாரர்கள் கொலை செய்யப்பட்டு இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கப்பட்டார்களோ, பிதாவாகிய தேவன் நீங்கள் ஆராதனை செய்வதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையிலே பலியாக்கி உங்களை விடுதலை செய்தார். விடுதலை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். அப்ப இந்த ஜனங்களை அனுப்பி ஆராதனை செய்யணுங்கிறதும் யார மனசுல வச்சுதான் செய்யறாரு? எல்லாம் நம்மளைத்தாங்க, நம்மளை வச்சுத்தாங்க செய்யறாரு. வச்சு செய்யறாருங்க. யார வச்சு செய்யறாரு? நம்மளை வச்சு தாங்க செய்யறாரு. எல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறாருங்க கர்த்தர். கர்த்தர் அப்படி அந்த தனியா இருக்கும் பொழுது பிளான் பண்ணி அப்படியே செஞ்சுட்டு வர்றாருங்க. இப்ப இஸ்ரவேலர்கள் ஆராதனை கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து கானான் தேசத்தில் உட்கார வைத்தால் அவர்கள் ஆராதனை செய்யவில்லை. இப்போ நீங்கள் அதை கவனிக்கணும். இப்போ நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ராஜாக்களுக்கு போகணும். 2 ராஜாக்கள் 17, 32, 33. இப்ப எதுக்கு ஆராதனை செய்யறாங்கன்னு எழுதியிருக்கு. மேடையில உள்ள கோயிலுக்கு என்ன செய்கிறார்கள்? ஆராதனை செய்கிறார்கள். தங்களுக்கு பாஸ்டர்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். என்ன மாதிரி பாஸ்டர்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஈனமான பாஸ்டர்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கவலைப்படாதே, நீ கடன் வாங்கி கொண்டே இரு, கர்த்தர் கட்டி கொண்டே இருப்பார்.
கர்த்தர் உன்னை அமெரிக்கா கொண்டு போவார். ரங்கல கலகல பல பல. அந்நிய பாஷை பேசி என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? நான் கேட்கிறேன், தீர்க்க தரிசனத்துக்கு கூட்டம் போகுதா, வசனத்துக்கு கூட்டம் போகுதா? ஆமா, உங்க ஊர்ல ஃபேமஸ் தீர்க்க தரிசியெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா வேணுமா, போய் உட்காருங்க, டக்கு டக்குன்னு கிடைக்கும் காசு. அப்படி தீர்க்க தரிசி சொன்னா உங்க பர்ஸ்ல காசு வரும், அப்படி உங்க அக்கௌண்ட்ல விழும். மாடு சாணி போட தொப்பு தொப்புன்னு என்ன செய்யும், அக்கௌண்ட்ல விழும். எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி வந்து மீட்டிங்ல என்ன தெரியுமா சொன்னாரு? யாருக்கெல்லாம் பல்லு இல்ல, பல்லு உடஞ்ச பல்லு யாருக்கெல்லாம் இருக்கு, கை தூக்குனாரு. எல்லாவனும் கை தூக்குனா, ஏன்னா எல்லாவனுக்கும் பல்லு உடஞ்சா இருக்கு. இப்ப இங்க கூட யாருக்கு பல்லு ஓட்ட பல்லு இல்லை, இங்க ஓட்ட பல்லு இருக்கிறவங்க கை தூக்கல. நம்ம எல்லாரும் நான் தூக்குவேன் முதல்ல, ஏன்னா எனக்கு இந்த பக்கம் 3 கிடையாது, இந்த பக்கம் 3 கிடையாது தான். கை தூக்கிட்டாங்களா? சோம் பண்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு அப்படியே சும்மா ஆவியில நிரம்பி அப்படியே ஒரு ஷோ காட்டுறாரு. காட்டி இயேசுவின் நாமத்துல அனைவருக்கும் தங்கப்பல் உண்டாவதாக. என்ன பல்லு? தங்கப்பல். செக் பண்ணுனாரு. அவன் செக் பண்றான். செக் பண்ணிட்டு ஒரு 4 பேர் முன்னாடி ஓடி வர்றான். பாஸ்டர் பாஸ்டர் எனக்கு தங்கப்பல் வந்துருச்சுன்னு காட்டுறான். அப்படி கேமராவை எடுத்து காட்டுறாங்க. நான் கேட்கிறேன், கர்த்தர் அற்புதம் செஞ்சா அவர் படைக்கும் பொழுது என்ன பல்லு கொடுத்தாரோ அந்த பல்லு கொடுப்பாரா, இல்ல தங்க பல்லு கொடுப்பாரா? ஒரிஜினல் தானே கொடுப்பாரு. அது எப்படி தங்க பல்லு கொடுக்கிறாரு? அப்படின்னா தான் நான் டெய்லி பல்ல உடைப்பனே. ஏன்னா நான் டெய்லி பல்ல உடைச்சா என்ன பல்லு வரும்? கலட்டி கலட்டி வித்து வித்து சாப்பிடலாம் ஐயா. கலட்டி கலட்டி வித்து வித்து என்ன செய்யலாம்? இது ஒரு பெரிய பிசினஸ் ஆச்சே, பல்லு பிசினஸ். அந்த 2 பேர் ஓடி வந்தாங்கல்ல, அவங்கள வேற 2 பாஸ்டர் மீட்டிங் முடிச்சு கவனிச்சுட்டே இருந்தாங்க. அவங்கள தனியா கடத்திட்டு போய் இல்ல பல்ல கலத்தல்